இவ்வளவு பிரச்சனை எல்லாம் எனக்கு இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குற, முடிச்சிட்டு தான் நீ மத்த வேலையை பாக்குற. இல்ல உனக்கு எனக்கு பேச்சே கிடையாது. எனக்கு இதெல்லாம் பிரச்சனை. இப்ப சொன்னா பாரு, எனக்கு அதுதான் தேவை. உனக்கு எனக்கு பேச்சே இருக்க கூடாது. ஓஹோ, நான் இப்பவே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு எனக்கு பேச்சே இல்ல. புடித புடி. ஏன் இவ்வளவு கடன் இருக்குது அதனால பேச்சு இல்லையா? ஏன் என்னையா எப்ப கடன் 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 உயிர் எடுக்கிறீங்க? ஆமா இருக்குது, அதான் கேக்குறேன். மனுஷன் நிம்மதியாவே இருக்கல. எதுக்கு எதுக்கு வாழ்க்கைனா ஏன் கல்யாணம் பண்ணீங்க? எதுக்கு குழந்தை பெத்துக்கணும்? எதுக்கு ஸ்கூலுக்கு போய் சேர்த்த? அப்ப மட்டும் தெரியலையா? ஒய்யால ஒரு லைக் போட மாட்டானுங்க பாரு. பார்க்குறாங்க தவிர வீடியோ தள்ளி விட்டு போயிடுறாங்க. வர வர பொறுப்பே இல்லை நம்ம ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ, கவிதை எழுதுறியா? என்னை நினச்சி எழுது எழுது. நீ கவிதை எழுதி கொடு, நான் அதை பாட்டாவே படிச்சிடுறேன். ம், என்னது? ஓ, பாட்டா படிக்கணுமா? நீ எனக்காக எழுதுன கவிதைய படி. பாட்டா படிக்கிறியா கவிதையா படிக்கிறியான்னு தெரியும். என்னடி இது? கவிதை எழுதணும்னு பார்த்தா கடனை எழுதி கொடுத்துருக்க. எழுத முடியும். என்ன செல்வம் 35,000 போட்டிருக்க, ஸ்கூல் ஃபீஸ் 38,000 ரூபா, கரண்ட் பில்லு 4,100 ரூபா, ஐயோ பரமேஸ்வரி அக்காவுடைய வட்டி காசு 7,000 ரூபா, டியூ 8,000 ரூபா, ஃபோன் டியூ 3,700 ரூபா. என்னது இது? சரி சரி பண்ணு. அது ஏன் என்கிட்ட தர? இது ஏன் என்கிட்ட கொடுக்குற? மாசம் மாசம் நீ தானே பண்ணுவ. இது ஏன் தூக்கி இப்ப என்கிட்ட கொடுக்குற? தப்பு இல்ல இதெல்லாம். புரியுது? என்னது இதெல்லாம்? என்ன பழக்கம் இது? புது பழக்கம் உனக்கு? புரியுது? என்ன பழக்கம்? புடி முதல்ல. என்ன எதுக்கு வெக்கப்படணும்? வெக்கமா இருக்கா இல்லையா? நீயும் மனுஷ ஜென்மம் தானே. ஒரு பொம்பளை எவ்வளவு சமாளிப்ப? உனக்கு அறிவு இல்ல? ஏயா இந்த நாட்டையே ஆண்டது ஒரு பொம்பளை தான்யா. அவங்க சமாளிக்கல, அவ்வளவு நிதி பற்றாக்குறைய சமாளிச்சுட்டு போல. அது மாதிரி தான் சொல்றேன். நீயும் பாக்குறதுக்கு அவங்கள மாதிரி தான் இருக்க. கொஞ்சம் உங்களால முடியும். நாட்டை ஆண்டுலாம், வீட்டை ஆள முடியாது. ஏன்? வீட்டை ஆண்டு பாரு, உனக்கு தெரியும். எனக்கு என்னன்னு இருக்கல. பொம்பளைங்கள சாதாரண நினைச்சியா நீ? வீர பெண்கள் பண்ணீங்கல்லாம். அதனால நாங்களாம் அமைதியா இருக்கோம். உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாத்தையுமே நாட்டையே ஒப்படைச்சோம். ஒரு பொண்ணு கிட்ட பொம்பளை கிட்ட அசால்ட்டா பேசிட்டு இருக்க நீ. என்னடா கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, மத்த பிரச்சனை எல்லாம் பொம்பளைங்க. ராதா, எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்ல ராதா. நான் அந்த அளவுக்கு வந்து என்கிட்ட இல்ல, சரக்கு இல்ல. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ என்ன எல்லாத்தையும் எதிர்த்து நின்னு போராடுவ, சமாளிப்ப. ஏன் ராதான்னு இளிச்சவாயின்னு எழுதி இருக்கா முகத்துல? ஏன் என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு லேடி தான்ப்பா போயிட்டு 9 மாசம் விண்வெளியில இருந்துட்டு வந்தாங்க. அவங்களுடைய மனதைரியம் உனக்கு எங்க போயிடுச்சு சொல்லு. நான் செம்ம காண்ட்ல இருக்கேன். எனக்கு கடுப்பேத்துற மாதிரி பேச. என்ன சின்ன பிள்ளைத்தனமா ஏன்ட்ட கொண்டு வந்து குடுக்கறதெல்லாம் இதெல்லாம் தப்பு. அத புரியுதா? வாய்க்கிலே பேசுறல்ல. நான் எங்க வாய்க்கிலே பேசுறேன்? வாய்க்கிஞ்சி தான் எனக்கு ரத்தம் வந்திருக்குமே. எனக்கு வாய்க்கிலே பேசுறல்ல. இவ்வளவு பிரச்சனை எல்லாம் எனக்கு இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குற, முடிச்சிட்டு தான் நீ மத்த வேலையை பாக்குற. இல்ல உனக்கு எனக்கு பேச்சே கிடையாது. எனக்கு இதெல்லாம் பிரச்சனை. இப்ப சொன்னா பாரு, எனக்கு அதுதான் தேவை. உனக்கு எனக்கு பேச்சே இருக்க கூடாது. ஓஹோ, நான் இப்பவே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு எனக்கு பேச்சே இல்ல. புடித புடி. ஏன் இவ்வளவு கடன் இருக்குது அதனால பேச்சு இல்லையா? ஏன் என்னையா எப்ப பாரு கடன் 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 உயிர் எடுக்கிறீங்க? ஆமா இருக்குது, அதான் கேக்குறேன். இருக்கு. மனுஷன ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோ பார்க்க விட மாட்டீங்க, ஒரு ரீல்ஸ் பண்ண விட மாட்டேன்றீங்க. எப்ப பாரு வீட்ல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. ரீல்ஸ் உனக்கு முக்கியம்? சும்மா பேவா டென்ஷன் பண்ணிக்கிட்டு. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? சூடு சொர்ணே இல்லையா உனக்கு? ஏய், சூடு சொர்ணல இருக்கியா? நானும் எவ்வளவுதான் ஃபேஸ் பண்ணுவேன். அதுக்கு இது பிரச்சனை உனக்கு ஏன் தலையில கட்டறது தப்பு இல்ல. இது ஒரு ஆம்பளை கிட்ட தான் இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண கொடுக்கணும். இப்போ நான் உனக்கு ஆம்பளையா தான் பிரச்சனையா? சரி விடு, ஒரு 1000 ரூபாய் கொடு, நேரா பாம்பேக்கு போறேன். நானு கிளம்புறேன். சோம்மா வைப்பாரு ஆம்பளையா ஆம்பளையா ஆம்பளையா. நான் ஆம்பளை தான் எல்லாத்தையும் தாங்கணுமா? ஏன் பொம்பளைங்களை பண்ண மாட்டீங்களா? சம உரிமை கேக்குறீங்க? இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த கடன் பிரச்சனை சொன்னதுக்காக நீ பாம்பே போறியா? ஆமா, நீ அதை வச்சுதானே என்ன வந்து இது பண்ற. பாப்பாரு, நீ ஆம்பளை தானே, நீ ஆம்பளை தானேன்ட்டு நான் போயிட்டு மாத்திட்டு வந்துட்டா அப்ப கேப்பேன் நீ இந்த கேள்வி என்ன? அப்பயும் கேப்பேன்டா, அப்பயும் கேப்பேன். அப்ப எப்படி கேப்ப? நான் கேப்பேன். ஏய் மனுஷா, நீ என்ன ஜென்மம் நீ? நான் எவ்வளவுதான் ஏய் ஜென்மம் 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 மனுஷ ஜென்மண்டி நானே. நீயா மனுஷ ஜென்மத்திலே சேர்க்கே கிடையாது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. நானே பாத்துட்டு எப்ப பிரச்சனை சொன்னாலும் ஏதாவது ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா இருக்கறியா? 5 நிமிஷம்
நீ 5 நிமிஷம் நிம்மதி கேக்குற, நான் வாழ்நாள் ஃபுல்லா நிம்மதியே இல்லையே. தலை வலிக்குது எனக்கு. ஒரு செகண்ட் எப்போ பாரு கை கால உதறல ஒரு பிரச்சனை 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 பிரச்சனை. ஏன் ஒரு 5 நிமிஷம் விட, ஒரு நாள் கை கால் தான் உதறுது. இத படி, எல்லாம் சரியாயிடும். இந்தா அடிக்கணும் நாடி நரம்பெல்லாம். படி படி. இதெல்லாம் நீ எப்ப தீக்க போற சொல்லு. என் பிரச்சனையை எப்ப தீக்க போற? இல்ல இது நம்ம பிரச்சனை, எப்ப தீக்க போற? என்னால இப்ப என்ன விட்டுருப்பா, என்னால முடியலப்பா, அதை செஞ்சு என்னால விடுங்கப்பா. ஏன்டா வந்து கல்யாணம் பண்ணணும்னு இப்ப சத்தியமா போட்டு அடிச்சுக்கிறேன். அதான் நான் அடிச்சுக்கிறேன். இந்த வாழ்க்கையை வேணா ஒன்னும் வேணாம், எங்கேயாவது போயிடுறேன் நானு. சோ டென்ஷன். ஆமா, பிரச்சனையே இல்லாம இருக்கணும். எப்படி அது எப்படி முடியும்? எப்ப பாரு ஸ்கூல் ஃபீஸ், அவனுக்கு வட்டி தரணும், டியூ கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், போன் ரீசார்ஜ். என்ன இது வாழ்க்கை? மனுஷன் நிம்மதியாவே இருக்கல. எதுக்கு எதுக்கு வாழ்க்கைனா ஏன் கல்யாணம் பண்ணீங்க? எதுக்கு குழந்தை பெத்துக்கின? எதுக்கு ஸ்கூலுக்கு போய் சேர்த்த? அப்ப மட்டும் தெரியலையா? எனக்கு தெரியாதுப்பா. கடன்கார ஒருத்தர் வீட்டுக்கு வரக்கூடாது. கரண்ட் பில் கட்டணும், மல்லிகை சாமான் வாங்கி போடு வீட்டுக்கு. புரியுதா? அந்த அக்காவோட வாங்கின காசு முடியல. என்னால வேலை நம்ம நல்லா சொல்றேன், விட்டுருல அதை செஞ்சு. என்னால முடியாது. எனக்கு இந்த கையெழுத்து கும்புறேன், என்னை விட்டு ப்ளீஸ். என்னால தாங்க முடியல. என்கிட்ட காசு இல்ல இல்ல இல்ல. என்ன பண்ண சொல்ற? வெக்கமா இல்ல? இல்லன்னு சொல்ற வெக்கமா இல்ல உனக்கு? ஏய், இல்லன்னு சொல்றதுக்கு ஏன் வெக்கப்படணும்? அரேஞ்ச் பண்ணு. என்ன செலவு பண்ணீங்கன்னு திரும்ப திரும்ப கட்டிட்டு இருக்கிற ராஸ்கல். அதுக்கு வழி பண்ணு. அரேஞ்ச் பண்ண முடியாது. வேணா இன்னொரு மேரேஜ் வேணா பண்றேன் நானு. இதுக்கே வக்கு இல்லையா? இன்னொரு மேரேஜ் வர கேக்குதா உனக்கு? எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? இது மட்டும் எப்படி வக்கடியே சொல்ல தெரியும்? வேற வழி ஒண்ணு சரியில்லைன்னா விட்டுட்டு அந்த இடத்த விட்டு விலகிடணும், வேற தெரியக்கு போயிடணும். அப்ப அங்க சரியில்லைனா அது இன்னொன்னு பாத்து. அதான் உனக்கு கஞ்சி மெசேஜ் விட ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த வார்த்தை நான் சொன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? சொல்ல மாட்டியே. பாப்பா அதுக்காக தான் நீ காத்துட்டு இருக்கியா? ஏய் இங்க பாரு. ஏய் இங்க பாரு, என்ன பாரு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. வெக்கமா இல்ல? இவ்வளவு பிரச்சனை ஒரு பொம்பளை எப்படி சமாளிப்பன்னு கொஞ்சம் கூட தோணாது உனக்கு? ஜாலி. ஏய் அது என்னயா பொம்பளை ஆம்பளை பொம்பளை ஆம்பளை? இது மட்டும் என்ன உங்களுக்கு ஆம்பளை பொம்பளை? எவ்வளவு சமாளிப்ப? நீ எதுக்கு இருக்க? நீ எதுக்கு இருக்கன்னு கேக்குற? அத கொட்டிக்கிறதுக்கு. சரி நான் இல்ல கிளம்புறேன், வீடு போறேன். உனக்கு என்ன இப்ப நான் இருக்க கூடாது வீட்ல, அவ்வளவுதானே? போயிடணும், அவ்வளவுதானே? அதுக்கு தானே சண்டை போடுற. பாத்துக்கலாம் வீடு. ஏய் இவ்வளவு கண்ணு வாங்கிட்டு எங்க கிளம்புற? எங்க போற? கடவுளே, ஏன் இருக்கன்னு கேக்குற, அப்புறம் ஆம்பளையான்னு கேக்குற. சரி நான் போயிடுறேன்னா விடவே மாட்டேங்கிற, என்னை விட்டு தொலையா. இவ்வளவு கழுவி கழுவி ஊத்து அப்பெல்லாம் போவாத ஆளு இப்ப நான் போறேன்ற. சரி இப்ப என்ன பண்ணலாம்? இது பாரு, என்ன பண்ணணும்னு சொல்ற சொல்லு. என்னுடைய உடல்ல ஏதாவது உறுப்புல தானம் பண்ணிட்டுமா, அதை வித்துட்டுமா, அதை வாங்குறதுக்கு ஆள் இருந்தா சொல்லு, கொடுத்துட்றேன். அது கூட எங்க இருக்கு? அதை குடிச்சு குடிச்சு அவிஞ்சு போய் கிடக்குது. அதாச்சும் இருந்தா கூட வித்துடலாம். எங்க ஒன்ன காட்டி நல்லா இருக்குன்ட்டு பாரு, நாளைக்கு திடீர்னு இல்லாம கூட போயிடலாம். அப்போ உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க. என்னது இல்ல? இப்போ ஒண்ணுமில்லாத ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பேசுறீங்க. அப்புறம் நான் திடீர்னு இல்லாம போயிட்டா நாளைக்கு ஐயோ போயிச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழாதீங்க. அதாவது எல்லாம் எப்படி தெரியுமா, இருக்கிற நேரத்துல ஒருத்தனை உதவ மாட்டானுங்க, இல்லாத நேரத்துல செத்து போய் படுத்துன்னு வச்சுக்கோ. பேசாம என்கிட்டயாவது வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, என்கிட்டயும் சொல்லாம போயிட்டானே இவன், நான் ஏதாவது பண்ணி கொடுத்துருப்பேன், அப்போ வந்து உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அது வேஸ்ட். அப்படியே யாரும் இப்ப சொல்ல மாட்டாங்க, புரியுதா? எல்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க, சோ யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணு. நாளைக்கு நீயே அழுவ பாரு. என்ன இப்ப நினைச்சு சென்டிமெண்ட் நீ அழல பாரு, கண்டிப்பா நீ அழுவ. நான் இல்லன்னு சொல்லிட்டு நீ அழுவ பாரு. இதுக்கு மேல அப்ப